Hi my dear friends and குட்டீஸ், வெல்கம் டு டோரா கிராஃப்ட்ஸ் கார்னர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஹோம்மேட் பெயிண்ட் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ எல்லோரும் கேட்டதுக்காக இன்றைக்கி வந்துட்டு ஹோம்மேட் பெயிண்ட் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டோரா கிராஃப்ட்ஸ் கார்னரை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த ஹோம்மேட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மெத்தட் வந்துட்டு சொல்லித்தரப்போகிறேன். ஒரு 4 மெத்தடுக்கிட்ட சொல்லித்தரப்போகிறேன். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஒயிட் க்ளூ வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம் ஒரு பவுலில். அந்த நான் எடுத்திருக்க ஒயிட் க்ளூ டப்பா வந்துட்டு கொஞ்சம் காலியாகிற ஸ்டேஜில் இருந்தது. ஸோ அதில் இருந்தது எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ எடுத்தேன் அப்படின்லாம் தெரியல, இந்த அளவு வந்துட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜான்சன்ஸ் பேபி பவுட்ரு எடுத்திருக்கேன். இதுதான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன பவுட்ரு இருக்கோ அந்த பவுட்ரு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு என்கிட்ட ரொம்ப நாளாக எக்ஸ்பயர் ஆகி இருந்தது இந்த பவுட்ரு. இது வந்துட்டு கிராஃப்ட்டுக்காகவே நான் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். ரொம்பவே தண்ணி வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். தண்ணி சேர்க்குறது வந்துட்டு நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும், வாட்டர் கலர் மாதிரி ஆகிடும். நம்ம செய்கிற பெயிண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு அக்ரலிக் கலர் நம்ம கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். அது வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, திக்னஸாக. ஸோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம், ஓகேவா? நான் எந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்களுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நாளாகவே ரிப்பீட்டட் கமெண்ட்டாக வந்துட்டு இருந்தது, அக்கா ஹோம்மேட் பெயிண்ட் ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு பெயிண்டிங் ஐடியாஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க. எந்த மாதிரி ஐடியாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏதாவது ட்ராயிங்கா இல்லை வேறு எந்த மாதிரி ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நான் சீக்கிரம் வந்துட்டு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டேன், ஆனாலுமே எனக்கு ரொம்ப லூஸான மாதிரி இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சமாக பவுட்ரு போட்டு இந்த அளவு வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேலட் மாதிரி ஒரு இதில் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ பெயிண்ட்டை அந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நான் இப்போ போடுற அளவு வந்துட்டு ரொம்ப நிறையா போடுறேன். ஏதாவது நம்ம கலர் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ கீழேலாம் விழுது பெயிண்ட்டு. ஸோ இது வந்துட்டு நான் அதுக்கப்புறமா கம்மி பண்ணிப்பேன். அதனால் நீங்கள் போடுறப்போ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் பெரிய ஏதாவது சர்ஃபேஸில் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு மேலே இப்போ இந்த மாதிரி பவுடர்லாம் ஆட் பண்ணுறப்போ மிக்ஸ் பண்ணுறப்போ கீழே விழுந்துருது, அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலருக்காக நான் வந்துட்டு டர்மரிக் பவுட்ரு இருக்கு இல்லையா, மஞ்சத்தூள், அதுதான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நிறைய பவுட்ரு சேர்த்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம நல்லா கெட்டியாக செஞ்சுருக்கோம் அந்த ஒயிட் க்ளூ அதெல்லாம் வச்சு. அது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸாக ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். திக்கானாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம், ஆனால் வந்துட்டு ரொம்ப லூஸாக ஆகக்கூடாது, ஓகேவா? இதே நீங்கள் வந்துட்டு வாட்ரு மாதிரி ஏதாவது கலர் சேர்க்குறீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி கலர் சேர்க்குறப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எல்லோ கலர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணவே முடியல, அதனால் வந்துட்டு மற்ற எல்லாத்துலேயுமே வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கு இல்லையா, ரோஸ் மில்க்குலாம் போடுவோம் இல்லையா, அந்த எசன்ஸ்னால் அது வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ட்ராப் எடுத்திருப்பேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் நான் வந்து எடுக்கிறப்போ என் கையில் பட்டுருச்சு, அதுதான் கொஞ்சம் வந்துட்டு பிங்க் கலர் மாதிரி இருக்கும் என் கையில் அங்கங்கே. ஓகே, இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான கலர் கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான லெவலுக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு பவுட்ரு சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிறது, அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாட்ரு மாதிரி தானே அந்த எசன்ஸ் நம்ம சேர்க்குறோம், 2-3 ட்ராப்ஸ், அதனால் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகவே வந்துட்டு அந்த இது எடுத்துக்கோங்க, அந்த க்ளூ அந்த பவுட்ருலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பவுடர், இது வந்துட்டு ஆரஞ்சு பவுடர், ஆனால் பார்க்குறதுக்கு ரெட் கலர் பவுட்ரு மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்துட்டு ஆரஞ்சு பவுட்ரு. அந்த ஆரஞ்சு பவுட்ரு வந்துட்டு போட்டு நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நானும் ரெட் கலரில் வரும் அப்படின்னு நினச்சேன் கலரு, ஆனால் வந்துட்டு கரெக்டாக ஆரஞ்சு கலரில் வந்துடுது. அந்த பேக்கெட்டில் வந்துட்டு ஆரஞ்சு பவுடர் அப்படின்னு தான் போட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெட் பவுடர், எல்லோ பவுடர் அந்த மாதிரிலாம் விற்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இப்போ ஆரஞ்சு பவுட்ரு மட்டும்தான் இருந்தது, ஸோ அது வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலரும் நல்லா கிடச்சிருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உஜாலா இருக்கு இல்லையா, அதாவது நீலம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு நான் வந்து ஒரு 2 சொட்டு மட்டும் போட்டுக்கிறேன். இது நம்மளுக்கு 2 சொட்டு போட்டாலே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு டார்க்கான ப்ளூ கிடைக்கும். ஸோ அதையும் இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்துட்டு அந்த நீலம் போடுறப்போ அந்த ஆரஞ்சுலேயும் ஒரு ட்ராப் விழுந்துருச்சு, ஆனால் வந்துட்டு கலர் மாறலை. ஓகே, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்கான சூப்பரான கலராக இருக்குது. நம்ம இந்த நீலம் அந்த 2 சொட்டு போட்டுமே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கெட்டியாகலை பார்த்திங்களா. நம்ம ஏதாவது பவுட்ரு ஆட் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் கெட்டியாகிடுது, அப்போ வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு கிளிட்டர் நெயில் பாலிஷு. இது ஏதோ ஒரு மாதிரியான திக் பர்பிள் கலர் மாதிரி இருந்தது. ஓகே, கிளிட்டர் பெயிண்ட் மாதிரி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஆனால் இது நான் எவ்வளோ தான் வந்துட்டு நெயில் பாலிஷ் போட்டாலுமே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரியான லைட் பர்பிள் தான் கிடைச்சிது, திக்கான கலரே கிடைக்கல. அது ஏன்னு தெரியல, அது கிளிட்டர் நெயில் பாலிஷுங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. இதே வந்துட்டு நார்மல் நெயில் பாலிஷாக இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் அவுட் ஆகுதானா வந்துட்டு லைட்டாக இருக்குது ரொம்ப. அந்த கிளிட்டர் எஃபெக்ட்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இது உங்கள்கிட்ட இதை மேட் லிப்ஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. வேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அது சேர்த்தா நம்மளுக்கு ரெட் கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கிளாஸ் கலரில் நான் வந்துட்டு லைட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் கலரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2 ட்ராப் போட்டு பார்த்தேன், ஆனால் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 ட்ராப் போட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்துட்டு ஒரு மாதிரியான லைட் ஸ்கை ப்ளூ தான் அந்த கலரே. இதில் வந்துட்டு நம்ம இன்னும் தண்ணி போடுறப்போ வந்துட்டு இன்னும் லைட்டாக ஆச்சு. ஸோ இன்னுமே டார்க்காக இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு கலர் ஆட் பண்ணேன். ஸோ இதில் எந்த பெயிண்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியான லைட் ப்ளூ வந்துட்டு கிடைச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதாவது அந்த க்ளூ பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தட் இல்லாமல் இது வந்துட்டு செகண்ட் மெத்தட். கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு காலியான அக்ரிலிக் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, கலர் பாட்டில்ஸ், அதில் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பெயிண்ட் இருந்தாலே போதும். இந்த பிளாக் கலர் பாட்டிலும் காலியானது தான். இதில் வந்துட்டு கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து நான் மிக்ஸ் பண்ண நிறையா வந்துட்டு மிக்ஸ் ஆகுது. நல்லா சூப்பரான ஒரு பிளாக் கலர், நல்லா திக்கான பிளாக் கலர் மாதிரி கிடச்சிது. அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மெத்தடு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு லோஷன் இருக்கு இல்லையா, பேபி லோஷன், இது வந்துட்டு எக்ஸ்பயர் ஆனது தான். இதுவும் நான் கிராஃப்ட்டுக்காக தான் வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த லோஷனில் வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹோம்மேடு செஞ்சோம் இல்லையா, டர்மரிக் பவுட்ரு வச்சு எல்லோ கலர், அந்த கலர் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அது கூட வந்துட்டு உஜாலா நம்ம சேர்த்து செஞ்சோம் இல்லையா, திக் ப்ளூ, அந்த கலரும் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியான க்ரீன் கலர் வந்துட்டு கிடைக்கும். ஸோ பாருங்கள், அக்ரலிக் பாட்டில்ஸில் கூட இருக்கும் இந்த க்ரீன் கலர். ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ரீன் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை வேணும்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு மறுபடியுமே இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். பவுட்ரு, க்ளூ, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு அந்த 3 இதுலேயுமே போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு இதில் வந்துட்டு வேறு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன், அதுவுமே வந்துட்டு நல்லா தான் இருந்தது. நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் லாஸ்ட்டாக, ஓகேவா. அடுத்த மெத்தடுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே எல்லா கலர் ஸ்கெட்சும் இருக்கும். ஒரு 10 ருபீஸ் பேக் வாங்கினாலே இந்த கலர்ஸ் தான் நம்ம செஞ்சிட முடியும். அந்த ஸ்கெட்சில் வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருக்கேன். அதில் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, அது கட் பண்ணால் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி காட்டன் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் வாட்டரில் மட்டும் டிப் பண்ணிவிட்டு அந்த காட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம வெளில எடுத்துட்டு
இதில் வந்துட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் மாதிரி அந்த எசன்ஸ் மட்டும் மாதிரி கிடைக்கும். அதாவது நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸில் வந்துட்டு அந்த ரோஸ் மட்டும் நம்ம போடுறப்போ எப்படி இருந்தோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் சூப்பராக கிடைக்கும். நீங்கள் இந்த மெத்தடு ஏதாவது ஒரு மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு 12 கலர்ஸ் 10 கலர்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மேக் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் ஒரு 6 கலர்ஸ் மேக் பண்ணி வச்சாலுமே 2 கலர் ஆட் பண்ணுறப்போ ஒரு கலர் கிடைக்கும் இல்லையா? அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கலர்ஸ் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 12 கலர்ஸ் அந்த மாதிரி கிடச்சிடும். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ரௌன் கலர் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியுமே வந்துட்டு இந்த க்ரீன் கலருக்காக அக்ரலிக் பாட்டில்லேருந்து கொஞ்சமாக வந்துட்டு கலர் எடுத்து ஆட் பண்ணேன். கொஞ்சம் கலர் எடுத்து தான் ஆட் பண்ணேன். நல்லா வந்துட்டு ஒரு கலர் கிடச்சிது. அதுக்கப்புறமா ரெட் கலர் இல்லாத மாதிரி இருந்தது நம்ம ஹோம்மேட் பெயிண்டில். அதனால் ரெட் கலருமே எடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அக்ரலிக் கலர்ஸ்லேருந்து எடுக்கிற பெயிண்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்தாலே போதும், நிறைய வந்துட்டு நம்மளுக்கு நல்ல அந்த கலர் கிடச்சிடும். அதாவது நம்ம பவுட்ரு எசன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதை விட டைரெக்டாக அந்த பெயிண்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணால் நிறைய வந்துட்டு பெயிண்ட் கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட அக்ரலிக் பாட்டில்ஸில் வந்துட்டு பெயிண்ட் காலியாகிற ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டு இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா வேஸ்லின் பாட்டில் இருந்தது. அதுவுமே எக்ஸ்பயர் ஆனது தான். அது வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக வந்துட்டு வாட்ரு யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம இப்போ செஞ்சோம் இல்லையா ரெட் கலர், அந்த ரெட் கலரும் அப்புறம் திக் ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ ஒரு மாதிரியான இது என்ன கலர் சொல்லுவாங்க, மெஜந்தா. ஆமாம், மெஜந்தா மாதிரி ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இது ஒரு மாதிரியான வயலட் கலர். ஓகேவா? இப்போது இது எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம கிளாஸ் பெயிண்ட்காக வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்தோம் இல்லையா, அந்த ட்ராயிங் தான். அந்த ட்ராயிங்கில் வந்துட்டு நான் கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லா கலருமே இதில் அடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த ஹார்ட்டுக்கும் அந்த ஃப்ளவருக்கு மட்டும் நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்துட்டு உங்களுக்கு அந்த லைன் மாதிரி போட்டு காமிக்கிறேன் எல்லா கலர்ஸ்லேயும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டர்மரிக் பவுட்ரு வச்சு செஞ்சோம் இல்லையா எல்லோ கலர் பெயிண்ட்டு, அதுதான் ரொம்பவே சூப்பராக திக்காக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சு செஞ்சோம் இல்லையா அந்த பிங்க் கலரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆரஞ்சு பவுட்ரு வச்சு செஞ்சோம் இல்லையா அந்த ஆரஞ்சு கலர். இது எல்லாமே எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம உஜாலா நீலம் வச்சு செஞ்சோம் இல்லையா அதுதான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுவுமே ஒரே ப்ரெஷ்ஷில் எல்லா பெயிண்ட்டும் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் மாற்றி செஞ்சு காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் இது நெயில் பாலிஷ் வச்சு செஞ்சோம் இல்லையா அதுதான். இது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் கிளாஸ் கலர் யூஸ் பண்ணி நம்ம கலர் செஞ்சோம் இல்லையா அதுதான் லைட் ப்ளூ கலர், ரொம்பவே லைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இது நம்ம கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு யூஸ் பண்ணி செஞ்சோம் இல்லையா பிளாக் கலர், அதுதான். சீரியஸாக இந்த பிளாக் கலர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. அவ்வளோ ஒரு திக்னஸாக இருந்தது அந்த பிளாக் கலரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 கலர் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் மேக் பண்ணோம் இல்லையா அந்த க்ரீன் கலர் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்கெட்சு வச்சு செஞ்சோம் இல்லையா ப்ரௌன் கலர், அதுதான். எல்லாமே வந்துட்டு நல்ல திக்னஸாக தான் இருந்தது நம்ம செஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அக்ரலிக் பாட்டில்லேருந்து கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து செஞ்சோம் இல்லையா க்ரீன் கலர், அந்த க்ரீன் கலர் தான் இது. அதில் வந்துட்டு கொஞ்சம் ப்ளூ சேர்த்து வந்துட்டு பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் கலரும் பிளாக் கலரும் சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப திக்காக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக 2 கலர் யூஸ் பண்ணி ஒரு மாதிரியான மெஜந்தா கலர் மாதிரி செஞ்சோம் இல்லையா அதுதான். இதுவுமே இந்த கலருமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரியான பிங்க் மாதிரி இருந்தது. ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்துட்டு 12 கலர்ஸ் வந்துட்டு செஞ்சிட்டோம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட்ஸ் தான் எல்லாமே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.